குணேஷ் மாமா பிள்ளையார் கரைச்சிடலாமா? கரைச்சிடலாம். பிள்ளையார் அழகா காலையில் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. உள்ளே வச்சுங்க விடு. தூக்கி போட்ட அப்படியே பேக் டிரைவில் அடிச்சிட்டாரு. வா அப்படிலாம் இருக்கணும். என்ன பண்ண? பிள்ளையார கொண்டு தூக்கி போட்டு தூக்கி போடலாமா? அப்படி போடக்கூடாது மாமா. ஏன் அப்படி தூக்கி போட்டு? தூக்கி போடலாம் அப்படின்னு எல்லாருமே அப்படிதான் தள்ளி விடுவாங்க. தூக்கி போடுவாங்களா? தூக்கி போட்டுவாங்களா? ஆமா, காத்துல போயிட்டு காவியத்து பாலத்து மேல நின்று மேல தான் தள்ளி தான் விடுவாங்க. அப்படியே கொண்டு போய் நீந்திர தடியில அமைக்க விட மாட்டாங்க. அப்படியே உள்ள விட்டு வருவாங்கல்ல, அப்படியே உள்ள விட்டு அப்படியே பொறுமையா விட்டு. நீ அந்த மாதிரி இறங்கி இருக்கணும். நம்மனா தண்ணிக்குள்ள இறங்கி முங்கி அந்த இந்த படம் என்ன படம் ஏதோ வைக்க வேணாமா? நார்மலா அப்படி தட்டோட கொண்டு வச்சுட்டு வருவாங்க. அது மாதிரி வச்ச வேண்டியதானே. அதான் உள்ள போக கூடாது, அப்படி தூக்கி போட்டுவாங்க. ஆமா, தண்ணியில இறங்க கூடாது. என்ன உனக்கு நீச்சல் தெரியாது, உள்ள போயிருவா. வா கண்ணு போலாம். வாடா கண்வி போலாம். கண்வி பாருங்க, காலையிலேயே வந்துட்டா பாருங்க. கண்வி கண்வி எங்க வந்தான்? சாமி எங்க? சாமி எங்கடி தங்குவோம்? சாமி அம்மா தூக்கி போட்டா உள்ளார. சொல்லு என்ன புனேஷ்? என் பெரியம்மா பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஜஸ்வியா? ஆமா, அப்போ வரப்பே சொல்லிட்டு போனா எனக்கு வந்து சைக்கிள்லாம் வாங்கணும். அப்போ நான் வேணும் பிள்ளையார்ட்ட இந்த கோகோ செட்லாம் கட்டிக்கலாம். நைட்டு வந்து கரைக்கலாம், நைட்டு வந்து கரைச்சிக்கலாம் போல. விடிய விடிய கரைப்பாங்க நினைக்கலாம். எங்க தூக்கி போட்டாங்க. அவ்வளோதான், பிள்ளையாருக்கு சொல்லி முடிச்சிட்டேன். அதை அப்படி காணியே தாத்தாவா ஒரு படம் தூக்குனாரு போட்டாரு.